எக்மூர் சில்ட்ரன் ஹாஸ்பிட்டலில் முதலமைச்சர் விஜய் அவர்கள் வந்து ஆய்வு நடத்தியிருக்காங்க. இப்போ பெட்டெல்லாம் பார்த்து நல்லா பிரித்து போட்டாரா, நல்லா கரெக்டாக இருக்கா, குழந்தைங்களுக்கெல்லாம் இந்த டயப்பர் கட்டி விட்டாரா, ஏன் அவர் கூசுக்கு போனார்னு சொல்லுங்க, சிறுநீர் கழித்தார்னு சொல்லுங்க. அது ஒன்று தான் பாக்கி வச்சு அவ்வளவா ஒரு ரசிப்புத்தன்மை, அவ்வளவா ஒரு அடிமைத்தனம், வேடிக்கையாக இருக்கு. உங்களை நினைச்சு திருமாவளவன் சொன்ன ஒரு விஷயம், தாவேக்கால அமைச்சரவையில் இருந்தாலும் தாவேக்காவுடன் கூட்டணி அப்படின்றத எப்படி எடுத்துக்க முடியும்? எதுக்கு ஒரு சேஃப்டி சேக்கு ஒரு கட்சி போட்டு வச்சுருக்கோம். 6 மாதத்தில் போய்டு 6 மாதத்தில் போய்ட்டு ஸ்டாலின் சொல்லிட்டு இருக்காரு. ஒருவேளை அப்படி போச்சுன்னா நம்ம திரும்பி போகிறதுக்கு வச்சியான்னு சொல்லி ஏன்னா வைகோ அவர்கள் திருமாவளவனுடைய இந்த பேச்சுக்கு வந்து நோபல் பரிசை கொடுக்கலாம். வைகோ அவர்களுக்கு என்ன பரிசு கொடுக்கலாம் இன்னும் கண்டுபிடிக்கணும். அது ஒப்பான பரிசு யாராலையும் கண்டுபிடிக்க முடியாது. அவருக்கு நீங்கள் நோபல் பரிசு கொடுங்க, புலிட்சர் பரிசு கொடுங்க, சாகித்ய அகாடமி கொடுங்க, எல்லா பரிசுக்கும் ஒரு தகுதியானவர். இப்போ பாஜகல இருந்து பாமக வந்து விலகி தாவேக்கால இணைந்தாங்க அப்படின்னா மீண்டும் பாஜகவுடைய ஒரு இதுதான் இருக்குன்ற ஒரு விஷயம். பாமக வந்து விஜய் கிட்ட போறாங்கன்னு பாஜக சொல்லி தான் போவாங்க. அப்ப அது உறுதியாகிடும்ல சார்? அது சந்தேகமே இல்லையே. இப்போ 41 பேர் குடும்பத்தினருக்கு வந்து அரசு வேலை வந்து தருவதாகவும் முதலமைச்சர் அவர்கள் அறிவிச்சிருந்தாங்க. மக்களுக்கு ஒரு நல்ல திட்டங்கள் செய்யறது வந்து எப்படி வந்து இந்த சாட்சியை மறைக்கும் விதமா ஆகும்? எனக்கு புரியல. நீங்க பண்ண தப்பு பிஸ்னஸ் நான் எனக்கு எல்லா காசும் நீங்க வந்து கொடுத்தீங்கன்னா நான் வாங்கிக்கிட்டாங்க, அது சாட்சியை கலைக்கிறதாவாதா? விஜய்க்கு இன்னைக்கு இருக்கிற பேக்ரவுண்டு என்ன மாதிரியான பேக்ரவுண்டு, அதை போய் ஒரு ஜட்ஜு பேசி மாட்டிக்கு வர அவங்களும் ஜாக்கிரதையாக இருப்பாங்க. அப்புறம் அமித்ஷாவுடைய கோபத்துக்கு ஆளானாக்கா என்ன ஆகுங்கிறது பெரிய பெரிய ஜட்ஜெல்லாம் காலியாகி ஓடி போயிருக்காங்க. அப்படி இருக்கும்போது நீதிமன்றங்கள்லாம் பயந்துக்கிட்டு தானே. தமிழ்மண் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடன் இருப்பவர் அரசியல் விமர்சகர் டாக்டர் காந்தராஜ் அவர்கள். வணக்கம் சார். வந்து எக்மூர் சில்ட்ரன் ஹாஸ்பிட்டலில் முதலமைச்சர் விஜய் அவர்கள் வந்து ஆய்வு நடத்தியிருக்காங்க. பெட்டெல்லாம் பார்த்து நல்லா பிரித்து போட்டாரா, நல்லா கரெக்டாக இருந்ததா, குழந்தைங்களுக்கெல்லாம் இந்த டயப்பர் கட்டி விட்டாரா, அவன் முடிஞ்சு போச்சு. இன்றைக்கி தமிழகம் முழுவதும் குழந்தைகள் ஆரோக்கியமாகி விட்டார். இதெல்லாம் ஒரு விஷயமாம்மா. ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு போய் பார்த்துட்டு வருது, ஒரு சீஃப் மினிஸ்டர் போயிட்டு வருது, இதுதான் அவருடைய சாதனைனாக்கா உங்களை பார்த்தா சிரிக்க வேண்டியதாக இருக்குது. இது ஒரு விஷயமாக எடுத்து முதலமைச்சர் மருத்துவமனைக்கு சென்றார். ஏன் அவர் கூசுக்கு போனார்னு சொல்லுங்களேன், சிறுநீர் கழித்தார்னு சொல்லுங்கள். அது ஒன்று தான் பாக்கி வச்சுருக்கீங்க. ரசிப்புத்தன்மைக்கு அளவே இல்லையா? தூக்கி விடுறதுக்கு ஒரு லிமிட் இல்லையா? இது ஒரு செய்தியா? மருத்துவமனை வந்து யார் ஆப்பிரிக்காக்காரன் நடத்துகிறானா? அரசு மருத்துவமனை தானே, அது பார்க்க வேண்டியது அவருடைய கடமை தானே. அதில் என்ன உங்களுக்கு பெரிய ஆச்சரியம்? அப்பேற்பட்ட ஆச்சரியம் அது ஒரு கேள்வியாக கேட்குறீங்க. தமிழ் மட்டுக்கு அதில் வந்து ஆச்சரியம் என்னன்னு எனக்கு சொல்லணும். எதுக்காக இப்படி தூக்கி விடுறதுக்கு பார்க்குறீங்க? ஏன் அப்படி காப்பாற்ற முயற்சி எடுக்கிறீங்க? அவ்வளவா ஒரு ரசிப்புத்தன்மை, அவ்வளவா ஒரு அடிமைத்தனம். சீஃப் மினிஸ்டர் வந்து ஒரு அரசு மருத்துவமனைக்கு போனாரா, அது ஒரு செய்தி. வேடிக்கையாக இருக்குமா? வேடிக்கையாக உங்களை நினைச்சு. இன்னொன்று என்னன்னா, எங்களை எல்லாம் அவ்வளோ பெரிய முட்டாள் முடிவு எடுத்துக்கிட்டு கேட்குறீங்க, அவ்வளோதான். வேற ஒன்று. ஒரு முதல்வர் வந்து அரசு மருத்துவமனைக்கு போய் குழந்தைகளை பார்த்தாராம், செய்தி. இது கூட ஆச்சரியமா அவர்கிட்ட சொல்லுங்கள். சரி, இப்போ இது மட்டும் இல்லாமல் வந்து திருமாவளவன் அவர்கள் வந்து நாளுக்கு நாள் ஒவ்வொரு விஷயம் மாற்றி மாற்றி பேசுகிற ஒரு விஷயம் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அதாவது இப்போ சமீபத்தில் திருமாவளவன் அவர்கள் சொன்ன ஒரு விஷயம், திமுகவுடன் வந்து நட்பு தொடரும் அப்படின்னு ஒரு விஷயம் சொல்லியிருக்காரு. இது மட்டும் இல்லாமல் தாவேக்கால அமைச்சரவையில் இருந்தாலும் தாவேக்காவுடன் கூட்டணி அப்படின்றத எப்படி எடுத்துக்க முடியும் அப்படின்னு ஒரு விஷயமும் அவர் சொல்லியிருக்காரு. திருமாவளவனுடைய இந்த பேச்சை நீங்கள் எப்படி சொல்லி பார்க்குறீங்க? திருமாவளவன் மாத்திரம் இல்லை, அந்த தாவேக்கால அமைச்சர்களாக இருக்க பல பேர் அந்த கட்சியோட சேர்த்த மாதிரி இல்லையே. பல பேருக்கு கூப்பிட்டாங்க, பணத்தையும் கொடுக்குறேன்னு கூப்பிட்டாங்க, போய் வாங்கிக்கிட்டாங்க. அவங்கெல்லாம் தாவேக்கான்னு எப்படி சொல்ல முடியும்? அதனால தான் அவங்கெல்லாம் விட்டு போனாலும் போயிடுவாங்கங்கிற காரணத்தினால தான் விஜய் என்ன சொல்கிறாரு, எல்லாருக்கும் சுழற்சி முறையில் எல்லோருக்குமே பதவி, 234 எம்எல்ஏக்களுக்கும் பதவின்னு சொல்லியிருக்காரு. அது எப்படி முடியும்னு தெரியல. அது எதுக்காக சொல்லியிருக்காருன்னா, விட்டு போயிடுவாங்கன்னு. நீங்கள் ஒரு விஷயம் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், அவருடைய வெற்றின்னு எடுத்தீங்கன்னா 108 இடம் தான். 126 இடங்களில் அவரை தோக்கடிச்சிருக்காரு. ஆக மக்கள் வந்து அவரை ஏற்றுக்கல. 108 இடத்த வச்சுக்கிட்டு அந்த குதிரை பேரத்தின் மூலமே ஆட்களை எல்லாம் இழுத்து திமுக இருந்த கூட்டணி கட்சிகளை வச்சு தான் இப்போ இன்றைக்கி அவர் ஆட்சி நடத்திக்கிட்டு இருக்காரு. அவங்கெல்லாம் அவர்கிட்ட இருக்காருன்னு எப்படி சொல்ல முடியும்? 10 ரூபா கொடுக்குற இடத்துக்கு போயிட்டாங்க. ஒரு ஆள் 15 ரூபா கொடுக்குறாங்கன்னாங்க போக மாட்டாங்கன்னு என்ன நிச்சயம் சொல்லுங்க பார்க்கலாம். அது மாதிரி ஆட்கள் தானே. குறிப்பாக நீங்கள் அதிமுகவை சேர்ந்த ஒரு கூட்டம் அப்படியே போய் தாவேக்கால சேர்ந்துருக்காங்க. எதுக்காக? அமித்ஷா கிட்ட வந்து பழனிசாமியை விட விஜய் நெருக்கமாக இருக்கார், அதனால் நமக்கு சார் பெரிய பாதுகாப்பு கிடைக்குங்கிறதுக்காக போயிருக்காங்க. அந்த கூட்டம் தான் போயிருக்கு. எல்லாத்துக்குமே 100கணக்கான கேஸ் இருக்குது. அவங்கெல்லாம் தான் போய் சேர்ந்துருக்காங்க. அதுதான் யாரோ சொன்னாங்க, பிக்கஸ்ட் வாஷிங் மிஷின் மேனுஃபேக்சர் வந்து மோடி,
அவருடைய பெரிய டிஸ்ட்ரிபியூட்டர் வந்து விஜய் அப்படின்னா பழனிசாமி கிட்ட இருந்து ஒரு செட்டு விஜயபாஸ்கர் மேலே இத்தனை கேஸ் இருக்கு. நீங்கள் அங்கே போயிட்டார், புனிதர் ஆகிட்டார். ஊழல் செய்பவனையும் விட மாட்டேன், எல்லாத்தையும் உள்ளே சேர்த்திக்கிட்டு இருக்காரு. ஏன்னா என்னப்பா இது எல்லா அரசியல்வாதியும் செய்கிறது தான். எழுதி கொடுத்ததை படிச்சுக்கிட்டு பாவம் இன்றைக்கி வந்து போயிட்டுருக்காரு. அவருடைய இதுலேயும் சொல்லணுன்னாக்கா, பிதாவே தாங்கள் என்ன செய்கிறோம் என்று அறியாமல் செய்கின்ற இந்த பாவிகளை பண்ணி எங்களுக்கு மாதிரி இன்றைக்கி முதலமைச்சராக இருக்கிற விஜய், பிதாவே என்ன நடக்குதுன்னே தெரியாமல் ஒருத்தர் முதலமைச்சராக இருக்கார், அவரை காப்பாற்றுங்கள் பிதா கிட்ட தான் நம்ம வேண்டிக்கிறோம். தாவேக்கானுடைய தோழமையோடைய கூட்டணி மீட்டிங் வந்து நடந்தது. அந்த ஒரு மீட்டிங்லேயும் வந்து திருமாவளவன் அவர்கள் வந்து பங்கேற்றாரு. அது வைகோ, திருமாவளவன் இவங்க எல்லாருமே கை கோர்த்து புகைப்படங்கள்லாம் எடுத்திருந்தாங்க. அப்படி இருந்தும் திருமாவளவன் தொடர்ந்து வந்து தாவேக்கா கூட்டணியில் நான் இல்லை அப்படின்னு ஒரு விஷயம் முன்னிறுத்தி பேசுறதுக்கான காரணம் என்ன சார்? புரியல. ஆத்தல் ஒரு கால் சேர்த்தல் ஒரு காலம் பாருங்க. எதுக்கும் நான் அந்த பக்கம் நம்ம ஒரு பக்கம் போய்க்கலாம், இந்த பக்கம் போயிட்டாரு. எதுக்கும் ஒரு சேஃப்டி சேக்கு ஒரு இடத்த போட்டு வச்சோம், ஒரு கட்சி போட்டு வச்சுக்கால் போட்டு வச்சு. நாளை 6 மாதத்தில் போய்ட்டு ஸ்டாலின் சொல்லிட்டு இருக்காரு. ஒருவேளை அப்படி போச்சுன்னா நம்ம திரும்பி போகிறதுக்கு வத்தியாக இருக்கட்டும் ஒரு முன்னெச்சரிக்கையாக இது மாதிரி ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாரு என்னமோ, அது அவரை தான் கேட்கும். ஏன்னா வைகோ அவர்கள் வந்து இப்போ அவருடைய பேச்சுக்கு வைகோ அவர்கள் ஒரு விஷயம் சொல்லியிருக்காரு. அதாவது திருமாவளவனுடைய இந்த பேச்சுக்கு வந்து நோபல் பரிசே கொடுக்கலாம் அப்படின்னு ஒரு விஷயம் சொல்லியிருக்காரு. வைகோ சொன்னால் அது கரெக்டாக தான். இன்றைக்கி வைகோனுடைய இதெல்லாம் வந்து உலக அதிசயத்தில் ஒன்றால் இருக்குது. பெரிய லட்சியவாதின்னு நினச்சோம், எங்கே போகிறாருன்னே தெரியல. சருக்கு காலில் சக்கரத்தை கட்டிக்கிட்டு கட்சி ஆஃபீஸாக போயிட்டுருக்காரு. எந்த நடிகை வந்தாலும் உடனே போய் சேர்ந்துக்கிறார். விஜயகாந்த் கட்சி ஆரம்பித்தார், முதல்ல போய் சேர்ந்து இவர் தான் மக்கள் நல கூட்டணி. ஆட்சியில் உட்கார வைக்காமல் விட மாட்டேன்னாரு. ஒரு சீட்டு கூட ஜெயிக்கல. விஜயகாந்த் சேர்த்தும் போயிட்டார். அப்புறம் உடனே மறுபடியும் திமுகவுக்கு வந்தார். ஸ்டாலின் வாழ்க்கைன்னு இருந்தார். இப்போ மறுபடியும் தாவேக்காவுக்கு போயிருக்காரு. அங்கே போய் என்ன பண்ண போகிறான்னு தெரியல. அவரெல்லாம் நம்ம வந்து சீரியஸாக எடுக்க வேண்டியதில்லை. இஸ் அ ஸ்பெண்ட் ஃபோர்ஸ். அதாவது அரசியலிலிருந்து கவனிக்கப்பட தேவையில்லாத ஒரு ஆசாமி, ஒரு நிலையற்ற கொள்கை இந்த எண்ணங்களை வைத்துக்கொண்டு தானும் குழம்பி மற்றவங்களையும் குழப்பிக்கிட்டு இருக்கிற ஒரு குழப்பம் வச்சு அவரை பற்றி நம்ம பேச வேண்டிய அவசியம் இல்லை. என்னுடைய பார்வை அப்படித்தான். சரி, அதாவது வைகோ அவர்கள் வந்து இப்போ திருமாவளவன் கிட்ட வந்து இந்த கேள்வி கேட்டதுனால, அதாவது திருமாவளவன் அவர்களுக்கு நோபல் பரிசை கொடுக்கலாம் அப்படின்னு சொன்னதுனால, இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி வைகோ அவர்கள் வந்து விஜயகாந்த் அவர்கள் டீம் இருந்தார், அதுக்கப்புறம் ஸ்டாலின் அவர்கள் டீம் இருந்தார், இப்போ விஜய் கிட்ட வந்து இருக்காரு. அதாவது வைகோ அவர்களுக்கு என்ன பரிசு கொடுக்கலாம் அப்படின்ற மாதிரி சமூக வலைத்தளங்கள் வந்து இப்போ அவரை வந்து விமர்சிச்சுட்டு இருக்காங்க. அது இனிமேல் கண்டுபிடிக்கணும். அது ஒப்பான பரிசு யாராலையும் கண்டுபிடிக்க முடியாது. அவர் இன்னைக்கு வரல அவருடைய சாதனைகள் பற்றி பேசவே முடியலையே. எவன் அதை ஆரம்பித்தாலும் உடனே அவன் பின்னாடி போய் நின்றுக்கிறதும் அவனை தூக்கி தலைவனை வச்சுக்கிட்டு ஆடுறதும் எல்லாம் பண்ணிகிட்டு இருக்காரு. அது மாதிரிலாம் பண்ணிகிட்டு இருக்காரு. அது நான் தான் சொல்கிறேனே, அவருக்கு நீங்கள் நோபல் பரிசு கொடுங்க, புலிட்சர் ப்ரைஸ் கொடுங்க, புக்கர் ப்ரைஸ் கொடுங்க, என்ன வேணாலும் கொடுங்க, சாகித்ய அகாடமி கொடுங்க, என்ன வேணாலும் கொடுங்க. எல்லா பரிசுக்கும் அவர் தகுதியானவர் தான். மேகதாது விவகாரம் குறித்து அன்புமணி அவர்களும் அது மட்டும் இல்லாமல் தாவேக்கானுடைய அமைச்சர்களும் வந்து ஒரு டிஸ்கஷன் வந்து வச்சுருந்தாங்க. இது மட்டும் இல்லாமல் வந்து பாமக வந்து தாவேக்காவுடன் கூட்டணியில் இணைக்கிறதுக்கான தாவேக்கானுடைய முயற்சி நடப்புறதாகவும் ஒரு விஷயம் வந்து சொல்லப்படுது. செய்திகளும் வந்து போயிட்டுருக்கு. இதை நீங்கள் எப்படி சார் பார்க்குறீங்க? பாமகவுக்கு வழி இல்லைம்மா. நீங்கள் பரிதாபத்துக்குரிய கட்சியாக அது இருக்குது. நான் தான் முதல்ல நான் சொன்னேன், கூடிய சீக்கிரம் அப்பா அம்மாவும் ஒன்றா சேர்ந்துருவாங்கன்னு. சேர்ந்துட்டாங்களா இல்லையா? 6 மாதம் டைம் சொன்னால் 6வது மாதம் சேர்ந்துட்டாங்க. ஒரு செயற்கையாக ஒரு நாடகம் நடத்தினாங்க, எடுபடல. கடைசியில் அரசியல் அனாதைகளாக 2 பேரும் நின்னாங்க. வன்னியர்கள்கிட்டையும் அவங்களுடைய செல்வாக்கு போயிடுச்சு. பொது அரசியல்லையும் அவங்க இல்லாமல் போயிட்டாங்க. குடும்பமும் சரியாக இதில் வந்து சில பேர் நிஜமாகவே சண்டையை போட்டுக்கிற சூழ்நிலையெல்லாம் வந்தது. அதனால் இன்றைக்கி இருக்கிற சூழ்நிலையில் யார் கூப்பிட்டாலும் போய் சேர வேண்டிய சூழ்நிலையில் தான் அன்புமணி இருக்கார். அவருக்கு ஒரு பிடிச்சிக்கிறதுக்கு ஒரு கிளை வேணும், ஒரு கொம்பு வேணும். அந்த கொம்பை வந்து எந்த கட்சியாக இருந்தாலும் அவர் வந்து போய் சேர்ந்தார். வேறு வழி இல்லை. அவங்களுக்கு அன்புமணின்னு ஒருத்தர் அரசியலில் இருந்ததாக தான் நமக்கு ஞாபகம் இருக்குது. ஒரு காலத்தில் எப்படி போயிட்டு இருந்தார், நான் முதலமைச்சரான உடனே போகின்ற முதல் கை எடுத்துன்ற அளவுக்கு போயிட்டு இருந்தார். இன்றைக்கி அவரை பற்றி பேசுறதுக்கு ஆள் இல்லை, ஒருத்தர் இல்லை. அந்த அளவுக்கு அந்த ஒரு ட்ராமா ஒன்று போட்டாங்க. அந்த ட்ராமா டோட்டல் ஃப்ளாப்பு. அப்பா மகனை அடிச்சுக்கிற மாதிரி போட்டு எல்லாம் பண்ணி பண்ணாங்க. அது சரியாக எடுபடவே இல்லை. டோட்டல் ஃப்ளாப்பு.
இது உள்ளதும் போச்சலாம் நொல்ல கண்ணாங்கிற மாதிரி வன்னியர்கள் மத்தியில் இருந்த அறகுறை மரியாதையும் போயிடுச்சு. ஆனால் கேள்விப்பட்ட அளவில் அன்புமணிக்கு அந்த வன்னியர் சமுதாயத்தில் இன்னும் கொஞ்சம் மரியாதை இருக்குதுன்னு கேள்விப்பட்டேன். சரி, இப்போ பாமக வந்து தவேக்க கூட இணையத்துக்கான வாய்ப்புகள் இருக்கும் அப்படின்னு சொல்றீங்களா? யார் சேர்த்தனாலும் போய் சேர வேண்டிய கட்டாயத்தில் தான் பாமக இருக்குது. இல்ல சார், இப்போ விசிகாவும் பாமகவும் ஒரே கூட்டணியில இருக்க மாட்டாங்க. அப்படி அதெல்லாம் இருக்கிறப்போ பேசக்கூடாது. கலைஞர் அழகாக சொல்லியிருக்கிறார், அரசியலில் நிரந்தர பகைவனும் இல்லை, நிரந்தர நண்பனும் இல்லை. ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லி வார்த்தை ஜாலத்தில் பேசி அதனால் இப்படி இருக்கிறோம், அதனால் நாங்கள் அப்படி இருக்கிறோம்னு சொல்லி சேர்ந்துக்குவாங்க. அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இல்ல திருமாவளவன் அவர்களே வந்து சொல்லியிருந்தாங்க. தாராளமாக வந்து சேர்ந்துடும். அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏமா எனக்கு உங்களால் லாபம் இருக்குதுன்னு தெரிஞ்சாக்க நான் வேணான்னு சொல்லுவேன்னா? லட்சியம் கொள்கைங்கிறதெல்லாம் கதை. ஜோசப் விஜய் தாவேக்காவுடைய கொள்கை என்னன்னு சொல்லுங்க பார்க்கலாம். கொள்கை எதிரி திமுக, அந்த எதிரி தானே. அன்னையிலேருந்து கேட்டுக்கிட்டு இருக்கோம், கொள்கை என்னப்பான்னு கேட்டுக்கிட்டு இருக்கோம். இன்றைக்கி வந்து யாருக்கும் தெரியாது. மது விலக்கை பற்றி அவருடைய கொள்கை என்ன, பெண்களை பற்றி அவருடைய இது என்ன, என்ன படிப்பை பற்றி அவருடைய இது என்ன, மத்திய அரசுடைய ஆட்சி முறைக்கும் உங்களுக்கும் உள்ள உறவுகள் என்ன, எதை பற்றி ஒரு அசம்பிளியில் 10 நாள் பேசினார், என்ன திட்டங்கள் நிறைவேறுச்சு? சரி, அதாவது இப்போ பாமக வந்து பாஜக கூட்டணியில இருக்காங்க. சரி, ஸோ அப்படி இருக்கிறப்போ இப்போ விசிகாவா இருக்கட்டும், சிபிஐயா இருக்கட்டும், சிபிஎம்மா இருக்கட்டும், இவங்க எல்லாருமே வந்து ஒரு ஆளுநர் ஆட்சி வந்து இருக்கக்கூடாது அப்படின்றதுக்காக தாவேக்காக கூட்டணி வச்சதாகவும் ஒரு விஷயம் சொல்லப்படுது. அப்படி இருக்கிறப்போ இப்போ பாஜகல இருந்து பாமக வந்து விலகி தாவேக்கால இணைஞ்சாங்க அப்படின்னா மீண்டும் பாஜகவுடைய ஒரு இதுதான் இருக்குன்ற ஒரு விஷயம் வந்து சொல்லப்படும்ல சார்? ஒரு இவ்வளவு நிலைமை நீங்கள் பேச்சே இருக்க வேண்டியதில்லை. விஜய் வந்து இன்னைக்கு முதலமைச்சராக உட்காந்து இருக்கிறதுக்கு காரணமே பாஜக தான். அவங்க ரஜினிகாந்தை ட்ரை பண்ணாங்க, விஜயகாந்தை ட்ரை பண்ணாங்க, யாரையும் ட்ரை பண்ணாங்க, சரிப்பட்டு வரல. இவர் மாட்டினார், சமத்தையாக சிக்கினார். அரசியலுக்கு வரமாட்டேன்னு ஜெயலலிதா காலத்தில் பயந்து ஓடின ஒரு ஆசாமி எந்த காரணத்துக்காக மறுபடியும் அரசியலுக்கு வந்தார், எந்த மிரட்டலுக்காக வந்தாருங்கிற கேள்விக்கு இன்றைக்கி ஒன்றும் பதில் இல்லை. நீங்கள் பேசுனதுலேருந்து என்ன தெரியுதுன்னா, பாஜகவும் விஜயும் வெவ்வேறு ஆட்களுங்கிற மாதிரி எஸ்டாப்ளிஷ் பண்ணுறதுக்கு தமிழ் மட்டும் முயற்சிக்குதுன்னு தெரியுது. ரொம்ப அமித்ஷாவினுடைய அடிமட்ட தொண்டை அந்த அவர். அதனால் அவர் மூலமாக தான் அவர் வந்து முதலமைச்சராக உட்காந்துருக்காரு. அவர் சொல்கிறது தான் அவர் படிக்கிறாரு, அவர் சொல்கிறது தான் அவர் கேட்குறாரு. அதனால் அது வேறு கட்சி, இது வேறு கட்சின்னு சொல்லிக்கிட்டு இருக்காதிங்க. பழனிசாமிக்கும் பாஜகவுக்கும் சம்மந்தம் இல்லைன்னு சொன்னீங்கன்னா எப்படி ஒரு சிரிப்பாக இருக்குமோ, அதே மாதிரி விஜய்க்கும் பாஜகவுக்கும் சம்மந்தம் இல்லைன்னு சொல்ல சிரிப்பாங்க. பாமக வந்து விஜய்கிட்ட போகிறாங்கன்னு பாஜக சொல்லி தான் போவாங்க. அப்போ அது உறுதியாகிடும்ல சார்? அது சந்தேகமே இல்லையே. உங்களுக்கு நம்ம தமிழ் மட்டும் இன்னும் உறுதியாக்குறீங்களே. உங்களுக்கு தெரியலன்னா எங்களுக்கு தெரியக்கூடாதுன்னு அர்த்தம் இல்லையே. நீங்கள் வந்து யாரையோ காப்பாற்றுறதுக்கு அது வந்து முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்க. எங்களுக்கு தெரியுது அவர் என்ன பண்ணுறான்னு தெரியும். பாஜகவனுடைய நேரடி வாரிசு விஜய். அதனால தான் அத்தனை பேரும் போகிறாங்க. உதயகுமார்லாம் ஏன் போகிறாங்க? மற்ற கூட்டணி கட்சிகள் வந்து அதுக்கு அனுமதிப்பாங்களா? என்னத்தை அனுமதி? போகிறோம், கூட்டணி போகிறோம் பூரா அதுக்கு தானே போயிருக்கான். அமித்ஷா, இடி என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட்டு, எலெக்ஷன் கமிஷன், இந்த 3 பெரிய சக்திகள் விஜய்க்கு பின்னணியில் இருக்குதுன்னு தெரிஞ்சு தானே இவ்வளோ பேர் போகிறாங்க. சும்மா போவாங்களா சொல்லுங்கள்? ஒரு லாபம் இல்லைன்னாக்கா அந்த கட்சிக்கு எப்படி போவாங்க? என்ன லாபம்? இதுதான் லாபம். அமித்ஷாவால் உருவாக்கப்பட்ட குழந்தை விஜய். அதனால தான் அவருக்கு சீஃப் மினிஸ்டர் போஸ்ட்டில் உட்காந்துக்கிட்டு என்ன பண்ணுறது தெரியாமல் இப்படி பார்க்குறது வைக்கிறது கூத்தடிச்சுக்கிட்டு உட்காந்துட்டு இங்கே கோமாளி கூத்தாக இருக்குது. இதெல்லாம் பேசக்கூடாது. அவர் முதலமைச்சராக என்ன பண்ணுறது? அவரை பற்றி நல்லபடியாக சொல்கிறதுக்கு ஒன்றுமே காரணம். கரூர் விவகாரம் குறித்து வந்து உச்சநீதிமன்றத்தில் நேற்று வந்து இதற்கு குறித்தான விசாரணை வந்து நடத்தப்பட்டது. அதாவது திமுக தரப்பில் இருக்கும் மூத்த வழக்கறிஞர் அவர்கள் வந்து இந்த கரூர் விவகாரத்தில் முதலமைச்சர் விஜய் அவர்களும் ஒரு அக்யூஸ் தான் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து சொல்லப்பட்டது. இதற்கு வந்து உச்சநீதிமன்றம் நீதிபதிகள் வந்து கண்டனம் தெரிவிச்சிருந்தாங்க. அதாவது இந்த கரூர் சம்பவம் நடந்ததுக்கு அப்புறமா திமுக ஆட்சியில் வெளியிட்ட அந்த அறிக்கையில் விஜய் அவர்களோட பேர் இல்லையே, அப்படி இருக்கிறப்போ நீங்கள் எப்படி விஜய் அவர்கள் தான் வந்து அக்யூஸ் அப்படின்னு ஒரு விஷயம் முன்வைப்பீங்க அப்படின்ற ஒரு கேள்வியும் எழுப்பியிருந்தாரு. இந்த நீதிமன்றத்தை நீங்கள் வந்து அரசியல் களமாக மாற்றுறீங்களா அப்படின்ற ஒரு கேள்வியும் பல கேள்விகளையும் வந்து நீதிபதிகள் வந்து எழுப்பியிருந்தாங்க. இதை குறித்து உங்களுடைய கருத்து என்ன சார்? அது இன்னைக்கு அவர் முதலமைச்சராக இருக்கிறதுனால நம்ம எதிர்பார்க்க வேண்டியது தான். அன்னைக்கு வந்து நீதிபதி வேறையாக இருந்திருக்கும். அவர் கட்சித் தலைவராகவும் நடிகராகவும் இருந்த காலத்தில் இதே நீதிபதி என்ன சொல்லியிருப்பார் நமக்கு தெரியாது, மேற்கொண்டு பேசக்கூடாது. ஆனால் ஒரு விஷயம் நீங்கள் பார்த்தீங்கன்னா, நீதிமன்ற அவமதிப்புங்கிறத வந்து நீங்கள் தொடரலாம் அப்படின்ட்டார். தொடரலாம், அது வந்து உச்ச நீதிமன்றத்துக்கு போங்க அப்படின்ட்டார். அது மாத்திரம் இல்லாமல் இதுக்குன்னே ஒரு கமிட்டி போட்டிருக்காங்க. 3 நீதிபதிகள் கொண்ட ஒரு கமிட்டி வச்சுருக்காங்க. அது இதெல்லாம் கேட்டதுக்கப்புறம்
திமுக வந்து இந்த வழக்கை அந்த கோர்ட்டை வந்து வித்ட்ரா பண்ணிக்கிட்டு நாங்கள் உச்சநீதிமன்றத்துக்கு போகிறோன்னு அவர் தான் வில்சன் அதான் சொல்லியிருக்கார். இந்த கேஸை வந்து அந்த 3 நீதிபதிகள் கொண்ட கமிட்டிக்கு எடுத்துகிட்டு போகிறோம். நீதிமன்ற அவமதிப்பு வழக்கை வந்து நீங்கள் மேல்கோர்ட்டில் தொடருங்கன்னு இந்த ஜட்ஜே சொல்லியிருக்காரு. அதில் அவமதிப்பு இருக்குதுங்கிறத அவர் ஒத்துக்கிட்டார். ஆக அது இது ரெண்டையும் அங்கே கொண்டு போகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஏன்னா இன்றைக்கி அவருக்கு ஒரு பெரிய நல்ல அன்னைக்கு ஒரு சாதனை ஒன்று பண்ணார். அது உங்களுக்கு தெரியுமா எனக்கு? கரூர்லேருந்து சென்னைக்கு ஒரு 30 நிமிஷத்துக்குள்ளார போய் சேர்ந்தார். அவ்வளோ ஃபாஸ்ட்டாக யாராலையும் போயிருக்க முடியாது. அவ்வளோ ஃபாஸ்ட்டாக பண்ணார். போய் பனையூரில் போய் பூந்து ஏர்டேஷன் ரூமில் போய் படுத்துட்டார். அப்புறம் 40 நாள் எங்கே போனார்னே தெரியல. ஆள் இருக்காரா இல்லையான்னு கூட தெரியல. அன்னைக்கு ஏன் சேர்த்தலைன்னா எந்த பின்னணியில் அது நடந்ததுங்கிறது அன்றைக்கி முதல்வராக இருந்த ஸ்டாலினுக்கு தெரியும். அவரை கைது பண்ணியிருந்தால் அதை வச்சு ஒரு பெரிய கலவரத்தை உண்டாக்குறத பிளானில் அவங்க இருந்தாங்க. அதை அவர் செய்யாமல் விட்டதில் அவங்களுக்கு ஒரு பெரிய ஏமாற்றம் அன்னைக்கு. இல்லாட்டிப்பா நான் அன்னைக்கு கைது பண்ணியிருந்தாங்கன்னா கைது இதுக்கு இன்னொரு 40 பேர் இறந்து போயிருப்பாங்க. அதுக்கு காரணம் ஸ்டாலின் சொல்லியிருப்பாங்க. ஸோ அதை தவிர்த்துட்டார். இன்றைக்கி வந்து கோர்ட் அவமதிப்புன்றது ஒன்று வந்துருக்குது அமைச்சர் போல். அதே மாதிரி இதுக்காக ஒரு கமிட்டி ஒன்று போட்டிருக்காங்க விசாரிக்கிறதுக்காக. அந்த கமிட்டி வந்து ஆதவர்ஜனுக்கு எகெயின்ஸ்டாக நிறைய தீர்ப்புகள்லாம் கொடுத்துருக்குது. அதனால் அங்கே நாங்கள் போகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. போனால் தான் தெரியும். அது மட்டும் இல்லாமல் கரூர் செல்றதுக்கு தடை விதிக்க கோரியும் திமுக தரப்புலேருந்து ஒரு வழக்கு தொடுக்கப்பட்டிருந்தது. அந்த வழக்கையும் வந்து மறுத்திருக்காங்க. எல்லாத்தையுமே அங்கே எடுத்துகிட்டு போகிறாங்க. எல்லாத்தையுமே அங்கே எடுத்துகிட்டு போகிறாங்க. இவர் என்ன சொல்லிட்டாரு, இதையெல்லாம் வந்து நான் செய்ய முடியாது, நீங்கள் அங்கேயே கேட்டுங்க அப்படின்ட்டாரு. அங்கே எடுத்துகிட்டு போகிறாங்க. அவ்வளோ தடையை என்னால் விதிக்க முடியாது அப்படியா, அதாவது தன்னுடைய இயலாமை சொல்லிட்டார். அது விஜய்க்கு இன்றைக்கி இருக்கிற பேக்ரவுண்டு என்ன மாதிரியான பேக்ரவுண்டு, அதை போய் ஒரு ஜட்ஜு பேசி மாட்டிக்கு வர, அதெல்லாம் நம்ம அவங்களும் ஜாக்கிரதையாக இருப்பாங்க. உலகத்துக்கே தெரியும் அமித்ஷா அவனுடைய பின்னணியில் தான் அவர் இருக்காருக்கு தெரியும். அப்புறம் அமித்ஷா அவனுடைய கோபத்துக்கு ஆளானாக்கா என்ன அவங்கிறது ஏற்கனவே பெரிய பெரிய ஜட்ஜெல்லாம் காலியாகி ஓடி போயிருக்காங்க. அப்படி இருக்கும்போது நீதிமன்றங்கள்லாம் பயந்துக்கிட்டு தானே இருக்கு. சந்துருவெல்லாம் என்ன ஆனது? சரி, இப்போ 41 பேர் குடும்பத்தினருக்கு வந்து அரசு வேலை வந்து தருவதாகவும் முதலமைச்சர் அவர்கள் அறிவிச்சிருந்தாங்க. இதை தொடர்ந்து வந்து நீதிபதிகள் கேட்கும் கேள்வி என்ன அப்படின்னா, ஒரு மக்களுக்கு உதவி செய்கிறது, அதாவது நல்ல திட்டங்கள் செய்கிறது வந்து எப்படி வந்து இந்த சாட்சியை மறைக்கும் விதமாக ஆகும் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டிருந்தாங்க. ஏன்னா திமுக தரப்புலேருந்தும் சொன்ன ஒரு விஷயம் அதுதான். முதலமைச்சர் விஜய் அவர்கள் அங்கே போய் மக்களை சந்திச்சா சாட்சியை வந்து மறைக்கும் விதமாக ஆகும் அப்படின்னு ஒரு விஷயம் சொல்லியிருந்தாங்க. இது குறித்து உங்களுடைய கருத்து என்ன சார்? எனக்கு புரியல. நான் உங்களுக்கு எகென்ஸ்டாக சாட்சி சொல்ல எனக்கு நான் தான் விட்னஸ். நீங்கள் பண்ண தப்புக்கு விட்னஸ் நான். எனக்கு எல்லா காசும் நீங்கள் வந்து கொடுத்தீங்கன்னா நான் வாங்கிக்கிட்டாக்கா அது சாட்சியை கலைக்கிறதாவாதா? ஜட்ஜாக தாங்க அவங்க இந்த 41 பேருக்கு வந்து முதலமைச்சருக்கு முதல்ல காசை கொடுத்தாக்கா அவங்க எப்படி சாட்சி சொல்லுவாங்க? இதை வந்து நலத்திட்டத்தின் கீழே கொண்டு வந்தாக்கா ஒரு பெரிய கலவரத்தை உண்டாக்கி எல்லாத்தையும் கொண்டுட்டு கையில் காசை கொடுத்துட்டா முடிஞ்சு போச்சுன்னு அர்த்தமா? இந்த ஜட்ஜ்மெண்ட்டுக்கு நான் அப்படி தான் எனக்கு புரியுது. இதை வேணாலும் நம்ம பண்ணலாம். ஒரு அமௌண்ட்டு கொடுத்துட்டாக்கா நலத்திட்டம் தான் செஞ்சுருக்காங்கன்னு கோர்ட்டு தீர்ப்பு கொடுத்து புரியல. சரி, இப்போ உச்சநீதிமன்றத்தில் இந்த மாதிரி ஒரு விஷயங்கள் வந்து வெளிவந்த நிலையில் ஆர்எஸ் பாரதி அவர்கள் வந்து சிபிஐக்கு வந்து கொண்டு போயிருக்காரு. அதாவது ஆதவ் அர்ஜுனா அவர்கள் மேலே வந்து வழக்கெடுக்கணும் அப்படின்னு சொல்லி சிபிஐ இயக்குனரிடம் வந்து ஒரு கடிதம் சொல்லியிருக்கதாகவும் சொல்லப்படுது. இதை நீங்கள் எப்படி சார் பார்க்குறீங்க? சிபிஐ கிட்ட போனாக்கா அது கதை முடிஞ்சதுன்னு அர்த்தம். சிபிஐ இது வரலும் எனக்கு தெரிஞ்சு விவரம் தெரிஞ்ச நாள்லேருந்து சிபிஐ ஒரு வழக்கு முடிச்சு வச்சதா இது வரலும் கிடையாது. எந்த வழக்குக்குமே சிபிஐ வந்து ஒரு குற்றவாளிகளை கண்டுபிடிச்சி கோர்ட்டை நிறுத்தி தண்டனை வாங்கி கொடுத்ததா இன்றைக்கி வரலும் கிடையாது. சிபிஐக்கு போச்சுன்னாவே முடிஞ்சு போச்சுன்னு அர்த்தம். கேஸ் ஓவர்னு அர்த்தம். அது பாரதிக்கு தெரிஞ்சு இப்போ சிபிஐக்கு போனாலும் எனக்கு தெரியுது. இப்போ சாத்தாங்குளம் இதெல்லாம் சிபிஐ என்னத்தை பண்ணிச்சு? ஸ்டெர்லைட் ஆலை விஷயத்தில் சிபிஐ என்ன பண்ணிச்சு? சிபிஐக்கு கொண்டு போய் நீங்கள் கொடுத்தீங்கன்னாவே அந்த கேஸ் ஓவர்னு அர்த்தம், மூடியாச்சுன்னு அர்த்தம். அதனால தான் பல அரசியல்வாதிகள் வந்து சிபிஐக்கு விடுப்பாங்க. அதாவது என்ன விடுதலை பண்ணுங்கிறதுக்கு பதிலாக சிபிஐக்கு விடு அப்படிங்கிறது அர்த்தம். சிபிஐக்கு விட்டால் குற்றவாளிகள் தப்பிக்கிறதுக்கு வாய்ப்புகள் மிக அதிகம். ஏன்னா அதுலேயும் வந்து ஆர்எஸ் பாரதி அவர்கள் சொல்லும் ஒரு விஷயம், முதலமைச்சர் விஜய் அவர்கள் கரூர் போகிறதுக்கு முன்னாடி ஆதவ் அர்ஜுனா மேலே வந்து நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்ற விஷயமும் அவர் வந்து முன்னிறுத்தியிருக்காரு. போட்டிருந்தா நியாயம். ஆதவ் அர்ஜுனா அரெஸ்ட் பண்ணுறதுனால என்ன ஆகும்? விஜய் கரூர் போகிறதுக்கு ஆதவ் அர்ஜுனா கைதுக்கு என்ன சம்மந்தம்? அது ஒன்றும் பெரிய தாக்கத்தை உண்டாக்காது. ஏன்னா இன்றைக்கி வரலும் விஜய் வந்து முதலமைச்சரானது வந்து மக்கள் மத்தியில் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துகிறதா தெரியலை. உங்களை போடுற மீடியாக்கள் தான் ஓன்னு தூக்கி தலையில் வச்சுக்கிட்டு ஆடான்னு ஆடிக்கிட்டு இருக்கிறீங்க.
விஜய்னால என்ன தாக்கத்தை ஏற்படுத்த முடிஞ்சது? அவருடைய சட்டமன்ற பேச்சுகளோ அல்லது அவருடைய முதலமைச்சர்கள் பதவியில் அவர் செய்த சாதனைகளோ எதுவுமே ஒன்றுமே இல்லையே. இப்போ கூட கேட்குறேன், கல்லூரியில் இது பண்ணி 1000 ரூபா கொடுத்துருந்தா ஒழிச்சு விட்டாங்க சார், பஸ் போயிடுச்சு சார், பஸ் இல்லை சார். கல்லூரி மாணவிகள் சொல்கிறாங்க. ஆச்சு என்ன சார் இவரை இந்த ஆளை கொண்டு வச்சுட்டாங்கங்கிற பேச்சு எல்லா இடத்துலையும் அடிக்குது. இது கல்லூரி மாணவர்களே இவங்க தான் ஓட்டு போட்டதாக சொல்கிறாங்க. ஒன்றும் புரியலை. இவங்களும் போடலைங்கிறாங்க. ஆனால் எப்படி இவ்வளோ பெரிய ஓட்டு வாங்கி ஜெயிச்சாருங்கிறது இது வரலும் புரியலை. ஆக நமக்கு நல்லா தெரியுது, திராவிட இயக்கங்கள் வரக்கூடாதுங்கிறதுக்காக அமித்ஷாவும் ஞானேஷ்குமாரும் தேர்தல் ஆணையர் 2 பேரும் சேர்ந்து விளையாட்டாங்கிறது தான் என்னுடைய அனுமானம். சரியாகவும் இருக்கலாம், தப்பாகவும் இருக்கலாம்.